ஒரு மனுஷன் செய்த பாவத்தை 4 தலைமுறைக்கு கர்த்தர் நியாயம் தீர்ப்பார். அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுமா? உன் முப்பாட்டை செஞ்ச தவறு கூட யார் தலை மேல இருக்குது? உன் தலை மேல இருக்குது. உன் முப்பாட்டை செஞ்ச தப்பு அது மட்டுமா இருக்கு? நீயும் நானும் என்ன யோக்கியம்? நீயும் நானும் என்ன யோக்கியம்? யோக்கியம். ஒரு நாள் கொஞ்சம் கண்டித்து பிரசங்கம் பண்ணிட்டேன். இப்போ திடீர்னு பார்த்தேன், என் பேத்தி தான் பேசுறத பார்த்தோன்னே கண்டிச்சுட்டேன். இப்படி கண்டிச்சு பேசினோடனே பாஸ்டர் பிரியாவும் என்கிட்ட வந்தாங்க. ஐயா, இப்படி கடிந்து பேசுறதுனால நிறைய பேர் சர்ச்சுக்கு வர மாட்டேங்கிறாங்க. இன்னைக்கு வரைக்கும் அழுகிறேன். ஏன் அழுகிறேன் தெரியுமா? மனுஷனுக்கு இடறல் வருவது நல்லது. ராஜேந்திரனால வந்தா ராஜேந்திரன் கழுத்துல எந்திர கல்லை கட்டி எங்க கொண்டு போய் போடுவாங்க? உன் வார்த்தையை பாரு, உன் வாழ்க்கைய பாரு, உன் குடும்பத்தை பாரு. வீட்டில் சில காரியங்கள் செய்யும் பொழுது அது முடியாது, நான் இப்படித்தான் செய்வேன். பாவம். புருஷனை மதிக்காமல் பேசுவேன், பாவம். மனைவியை மனைவியாய் நேசிக்க மாட்டேன், எனக்கு சுயத்துக்கு நேசிப்பேன், பாவம். இருக்கிற வரைக்கும் துக்கம் உன்னை விட்டு போகாது. ஆனா இன்னைக்கு உன்னை இங்க கர்த்தர் கொண்டு வந்த நோக்கம், உன் துக்கத்தை இந்த இடத்துல சமாதி கட்டி நீ வீட்டுக்கு போகும்போது குடும்பமா மகிழ்ச்சியோடு போக வைக்கிறதற்காக கர்த்தர் உன்னை அழைத்து வைத்திருக்கிறாரு. அதற்காக கையை தட்டி 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 தட்டி. பாவத்தின் பட்டியல்கள் நிறைய இருக்கிறது ஐயா. நீ உள்ள திங்கிறது கூட பாவம் இல்லையா? உள்ள இருந்து புறப்படுதே ஒரு ஆமை. என்னாம அவ எப்படி இந்த கலர்ல சேலை உடுத்தனா? எவ உடுத்தினா உனக்கு என்ன? நான் இந்த ஊழியத்தை ஆரம்பித்தது எப்படின்னா, ஜெபத்தில் ஆரம்பித்தேன். 2001 வீட்டில் நானும் என் மனைவியும் உட்கார்ந்து தினமும் 1 மணி நேரம் ஜெபம் பண்ணுவோம். ஊழியமே இல்லையே, அடைக்கப்பட்டு விட்டுச்சு.